Praise the Lord. எப்படி இருக்கீங்க? Amen. மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு உங்களோடு ஒரு வசனத்தோடு, ஆமென், எல்லாம் எடுத்துக்கொள்ளுவோம். Praise the Lord. மத்தேயு 5ஆம் அதிகாரம் எடுத்துட்டீங்களா? மத்தேயு 5ஆம் அதிகாரம் பாருங்க, 14வது வசனம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. பாருங்க, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சம். நீங்க தான் பிரைட். ஆண்டவர் நம்மளை அழைச்சதை அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்க தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாயிருக்கிறீர்கள். ஏன் தெரியுமா நான் வெளிச்சத்தின் பிள்ளை? ஆமென், ஸ்தோத்திரம். யார் வெளிச்சத்தின் பிள்ளையா இருக்கணும்? எது வெளிச்சம்? வாசிங்க பாருங்க, அதே மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல 15வது வசனம் பாருங்க. இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்கள் வெளிச்சம் உதித்தது என்று. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வெளிப்பட்டு தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பதற்கு முன்பாக அவரை பற்றி சொன்ன தேவனுடைய வார்த்தை, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இன்னைக்கு நாம் இருக்கிற இடத்துல ஒரு பெரிய வெளிச்சம் உண்டாக வேண்டும். வெளிச்சம் எப்படி உண்டாகும்? வெளிச்சம் எப்படி இருந்தா உண்டாகும் பாத்தீங்கன்னா, லைட் போட்ட, ஸ்தோத்திரம், பல்பு மாட்டின உடனே வெளிச்சம் வந்துடாது. ஆமே, அதுக்கு கரண்ட்ங்கிற ஒரு கனெக்ஷனை கொடுக்கணும்ல. மின்சாரத்தை கொடுத்தாதான் விளக்கு, அந்த லைட் எரியும். அதே போல ஒரு விளக்க வச்சோம்னா அதுல எண்ணெய் ஊத்துனாதான் அதை எரியும். அதுபோல ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்க வேண்டுமானால், ஆமென், நீங்கள் கிறிஸ்துவை நன்றாய் அறிந்தவர்களாய் மாற வேண்டும். உலகத்துக்கு எந்த வெளிச்சத்தை கொடுக்கணும் தெரியுமா? ஜெபம்ங்கிற வெளிச்சத்தை கொடுக்கணும். ஹல்லேலூயா. உங்களுக்குள் இருந்து தேவனுடைய வல்லமை வெளிப்படணும். ஏன்? இயேசு கிறிஸ்து பூமியில பெரிய வெளிச்சத்தை ஜனங்கள் கண்டார்களாம். யார் அந்த வெளிச்சம்? கிறிஸ்துவே அந்த வெளிச்சம். அப்ப எனக்குள்ள இருக்கிறது கிறிஸ்துவின் வெளிச்சம். எனக்குள்ள இருந்து என்னத்தை பார்க்கணும்? கிறிஸ்துவ பார்க்கணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். உன் கண்ணு பாருங்க, அந்த வசனத்தை படிச்சு பார்க்கும்போது ரொம்ப அழகா சொல்லிருக்கோம். ஆமென், எல்லாம் எடுங்க. மத்தேயு, ஸ்தோத்திரம், 6ஆம் அதிகாரம் 22வது வசனம். கண்ணானது சரீரத்தின் விளக்கா இருக்கிறது. உன் கண் தெளிவா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். உன் கண்ணு ரொம்ப தெளிவா இருக்கணும், தரிசனமுடையதா இருக்கணும். உன் கண் தேவனை தரிசிக்க கூடியதா இருக்கணும். அப்பதான் நீங்க பூமிக்கு வெளிச்சமா இருக்க முடியும். ஆண்டவரை பார்த்து 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 ஜெபித்து ஜெபித்து அந்த வெளிச்சத்தை உள்வாங்கி உள்வாங்கி நமக்குள் இருந்து பிரகாசிக்கிற வல்லமை உண்டாக்கி கொள்ள வேண்டும். தேவனுடைய வல்லமையால் அபிஷேகிக்கப்பட்டவங்களாய் மாற வேண்டும். ஆமே, இந்த கண்ணு, இந்த சரீரம் எப்ப வெளிச்சமாகும் தெரியுமா? நீங்க பூமிக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். எதினால்? உன் கண் தெளிவா இருந்தா. இந்த கண்ணுல தெளிவு வரணும், இந்த கண்ணுல ஒரு வல்லமை வெளிப்படணும்னா அதுக்கு ரொம்ப முக்கியமானது. வாசிக்கலாம். சங்கீதம் எடுத்துட்டீங்களா? 119ஆம் அதிகாரம். Praise the Lord. ஏடுங்க, சங்கீதம் 119ஆம் அதிகாரம். ஆமென். 18வது வசனம் பாருங்க. உமது வேதத்துள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். இயேசு கிறிஸ்து பிதாவை நன்கு அறிந்தவராக, வல்லமையிலே பலப்பட்டவராக பூமியிலே மனிதனாய் அவதரித்தார். அதனால் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று. அப்போ அவர் எனக்குள்ள வரணும்னா என் கண்ணு எதை தேடணும்? இந்த வேத வசனங்களை தேட ஆரம்பிக்கணும். இந்த வேத வசனங்களை, இந்த வேத வசனத்தை நீங்க தேட ஆரம்பிக்கும் போது உங்கள் சரீரமும் உங்கள் பார்வையும் உங்கள் சிந்தையும் உங்களோடு இருக்கிற வார்த்தைகளும்
வெளிச்சமாக அநேகருக்குள் வல்லமையாய் உண்டாக்கும். ஆமென். ஆண்டவர் சொல்றாங்க, வசனத்தை தேட ஆரம்பிங்க, வசனத்தை வாசிக்க ஆரம்பிங்க, வசனம் உங்களை வெளிச்சமாக்கும். இயேசு தேவனுடைய வார்த்தை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமானது. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி இல்லையா? ஆமென். யோவான்ல பாருங்க, இந்த வசனம் ரொம்ப அழகா சொல்லுது. யோவான் 1ஆம் அதிகாரம் எடுத்துட்டீங்களா நீங்க? ஸ்தோத்திரம். எடுங்க 8 பாருங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். 9வது வசனம். உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி. பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. உங்களுக்குள்ள வெளிச்சம் வரணும்னா, நம்மளை பிரகாசிக்க வைக்கணும்னா, இயேசு நமக்குள்ள வரணும். இயேசு நமக்குள்ள வரணும்னா வேதத்துல அவரை தேட ஆரம்பிக்கணும், வசனத்துல அவரை தேட ஆரம்பிக்கணும். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி உங்களுக்குள் இயேசு இருந்தால் நீங்கள் இந்த பூமியிலே வெளிச்சமாயிருப்பீர்கள். ஆமென் சொல்லுங்க. உங்களுக்குள் இயேசு இருந்தால் இந்த பூமியிலே நீங்கள் வெளிச்சமாயிருப்பீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீங்க வெளிச்சமா இருங்க. உங்களுக்குள்ள வெளிச்சம் வரணும்னா, ஆமென், உங்களுக்குள்ள வெளிச்சம் உண்டாகணும்னா கண்ணை தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். கண்ணு தெளிவா இருக்கணும்னா வசனத்தை தேடுங்க. ஏன்னா இயேசு அங்கே இருக்கிறார். வசனத்தை தேடினீங்கன்னா எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே அந்த ஒளி, அந்த ஒளியாய் இருக்கிற இயேசு உங்களுக்குள் வருவார். இப்ப நான் சொல்றேன், இந்த வசனம் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா நீங்கள் இந்த தேசத்துக்கு ஒளியாயிருப்பீர்கள். ஆமென். வசனத்தை தேடுங்க, வசனத்தின் வல்லமையை பிடிங்க, ஒளியா செயல்படுங்க. நீங்களே வெளிச்சம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். God bless you. Amen.